everyone, welcome to PJ Vlogs. இன்னைக்கு நம்ம ஞாயிறு சமையல்ல ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பண்ண போறோம். நமக்குலாம் என்னைக்காவது சமைக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும்ல, அன்னைக்கு கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா சமைச்சிடலாம், அதே டைம் டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ என்ன ரெசிபினா, ஒரு டைப் ஆஃப் சம்மந்தி தான் பண்ண போறோம். இது சில பிளேஸ்ல துவையல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு 8 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 6 இல்லைன்னா 7 சின்ன மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, 4-5 சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் தேவைக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமா எண்ணெய். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெயிலையே நம்ம வச்சிருக்க வத்தல் அப்புறம் புளி இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 துண்டு இஞ்சி, அப்புறம் நம்ம வறுத்த சின்ன வெங்காயம், அப்புறம் வத்தல் புளி இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச வத்தல் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதில் இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம இதை அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கவே கூடாது. நம்ம துவையல் அற்புதமாக ரெடி ஆகிட்டு, இதை வந்து நீங்கள் முட்டை இல்லைனா பப்படம் வத்தல் அப்படி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிட்டு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. லேசி டேயில் கூட டேஸ்டியாக சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.